இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காக போட்ட கூட்டமாக நாங்கள் கருதலை. புரியுதுங்களா? இது வந்து மக்களுக்காக விழிப்புணர்வு, ஏன் இந்த நியாயம் கிடைக்கணும்ன்ற அவருடைய கோரிக்கையை எங்கள் மத்தியில் புதுக்கிறாரு. அதை நாங்களும் முழுமையாக வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தில் ஒரு மனதாக நிற்போம். கண்டிப்பாக நன்றி. சீமான் எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறை நாங்கள் எந்த கட்சியில் நாங்கள் கட்சி வேறுபாடு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து நீங்கள் மாற்று கட்சி தான் சார். நாங்கள் வந்து ஏடிஎம்கில் தான் இருக்கோம். அதில் எந்த ஒன்று தரத்தில் சீமான் அவர்கள் எப்பயும் பேசினா கொஞ்சம் நல்லா தான் பேசுவாங்க. மித்தவங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா 1000 பாலிடிக்ஸ் இருக்கும், இது இருக்கும். இவர் எல்லாத்துக்கும் பொதுவாக பேசிட்டு போவார். அவ்வளோ மற்றவங்க பேசாததை இவர் என்ன பேசுறதா பார்க்குறீங்க? இன்றைக்கி கொஞ்சம் ஆனால் கம்மியாக தான் பேசியிருக்காப்புல. எப்பயும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவார். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதுக்காண்டி தான் கூட்டம் வந்தது பேச்சு பார்க்க. ஆமாம், இப்போ நாளாக வந்து பிஜேபியில் தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் பார்க்க வந்தேன். அண்ணன் பேசுனது அப்படின்றது வந்து நிஜமாலே அவங்க வீட்டில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கூட பிறந்த அண்ணனா என்ன ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் சீமான் அண்ணன் பேசுனதும் கேட்டிருப்பீங்க, ஹுமாயூன் கபீர் அண்ணன் பேசுனதும் கேட்டிருப்பீங்க. அந்த கோவம் தெரியுதா? இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவத்தை தான் இங்கே உணர முடிஞ்சிச்சு. மற்ற கட்சியினர்கள் பேசினது வந்து அவங்களுடைய சின்னத்தை பொறிக்கிறதுக்காகவும் அவங்க சின்னத்தை பதிக்கிறதுக்காகவும் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்காக அடுத்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுக்காக பேசினாங்க. ஆனால் சீமானண்ணன் வந்து அப்படி கிடையாது. அனைவருக்குமே சமமான நீதி வேணும். ஒருத்தன் தப்புன்னு செஞ்சால் அது அவருடைய கடைசி வரைக்கும் அது தப்பாகவே அவர் பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான நீதியை வந்து வாங்கி கொடுப்பாரு. அவர் அடுத்த ஆட்சி அமைச்சாருன்னா கண்டிப்பாக அது செய்வாப்பில் அப்படின்றது தான் இதில் மெயினான ஒரு விஷயம். பார்க்குறீங்க மித்தவங்க பேசாதது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு பர்டிகுலரான விஷயங்களை சொல்லி அந்த நியாயத்தை கேட்குறாரு, அவ்வளோதான். மற்றவங்க அந்த மாதிரி கேட்கலைங்களா? அந்த மாதிரி நிறையா பேர் கேட்கல. இவர் வந்து உரிமையை யார் செஞ்சது அப்படின்றத கேட்டு உரிமையை வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி பேசுகிறோம். ப்ரோ, மற்ற தலைவர்கள்லாம் இங்கே வந்து பேசுனது வந்து நம்ம அரசியல் இடத்த பிடிக்க முடியலை, அடுத்த தடவை பிடிக்கணும். அப்போ இது நமக்கு ஒரு துருப்பு சீட்டு, ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம அண்ணன் அப்படி கிடையாது. ஏற்கனவே நீதி கிடைக்காம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏற்கனவே இருக்க 4 குரலில் நம்மளும் ஒரு குரலாக கொடுத்தா தான் அந்த நீதிக்கு ஒளி எங்கே கேட்குமோ அங்கே கேட்கும் அப்படின்றக்காக வந்த கட்சி தான் ப்ரோ இது. அது போக 200 ரூபாய்க்காகவும் அந்த கூட்டிகிட்டு வர பிரியாணிக்காகவும் வந்தவங்க தான் இங்கே நிறையா பேர். கூட்டம் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த 3 நாளாக வந்த பெண்கள் இவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் இந்த மாமா வர சொன்னார், அவங்க 200 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க, வந்தோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு அஜித் என்ன தெரிய வருதுன்னா ப்ரோ, ஒரு அஜித்குமார் இறந்ததில் ஒரு இந்த லோக்கலில் நம்ம இந்த எங்கள் கிராமங்களில் அப்புறம் ஒரு 300 பெண்களுக்கு 200 ரூபாயும் அவங்கள ஏற்றிட்டு வந்த ஒரு 60 வண்டிக்கு ஒரு 500 ரூபாயும் கிடச்சது தான் ப்ரோ மிச்சம்.